அந்த நபரோட அக்கௌண்ட்டில் தினமும் 86,400 ரூபா டெபாசிட் செய்யப்படும். அதை அவர் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா, அதை அவர் அடுத்த நாளைக்காக சேர்த்து வைக்க முடியாது, அன்னைக்கே அவர் செலவு பண்ணி ஆகிடணும். அடுத்த நாள் மறுபடியும் அவருக்கு 86,400 ரூபா அவரோட அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அதே அவர் எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் அந்த 86,400 ரூபாயிலேருந்து ஒருத்தர் 1000 ரூபாயை பிடுங்கிட்டு போயிட்டார் அவர்கிட்டேருந்து. அவர் அதே நினச்சிக்கிட்டு மீதி இருக்கிற 85,400 ரூபாயும் செலவு பண்ணாமல் வீணடிச்சிட்டார். இப்போ நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 1000 ரூபா பணம் என்ன, மீதி பணம் இருக்குல்ல, அதை வச்சு செலவு பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நபர் வேற யாரும் இல்லை, நாம தான். அந்த 86,400 அப்படிங்கிறது ஒரு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட மொத்த வினாடிகளோட எண்ணிக்கை. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து, அதாவது இன்றைய நாளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாளைய விடியல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்ததுனாலையோ ஒரு சின்ன மனக்கசப்பாலையோ மீதி இருக்கிற மொத்த நாளையும் நம்ம வீணடிக்கக்கூடாது. மீதி இருக்கிற நேரத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி கொண்டு வர முடியாதது கடந்து போன நேரத்தை. அதனால் நம்மளோட நேரம் எங்கே வீணடிக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை தடுத்து அதை பயனுள்ள வகையில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நேரத்தை செவ்வனே பயன்படுத்துவோம்.